எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு பனிப்போரானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியை ரொம்ப காட்டமா விமர்சிச்சுட்டு வராரு. நீங்க அடிச்சா நாங்க திரும்பி அடிப்போன்ற அளவுக்கு பேசி இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? திரும்பி அடிக்கிறது அவங்கள்ட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆளுங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? மாணிக் தாகூரே யாருன்னா அடிச்சா நாங்க தான் கேட்கணும். ஏன்டா அடிக்கிற, பாவண்டா அந்த ஆளுக்கு, திமுக விட்டா வேற யாரும் ஆளில கேட்கறதுக்கு, நாங்க தான் கேட்கணும். திருப்பி அடிப்போன்ற மாணிக் தாகூர் கிட்ட எத்தனை பேர்? அவ்வளவு பேர் ரவுடியா மாணிக் தாகூர்? விருதுநகர்ல KKSSR இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காங்க, பார்த்து பேசு. திருப்பி அடிப்போம்னா நீ ரவுடியா? ரவுடியா? எத்தனை பேர் இருக்காங்க ஆளு உங்ககிட்ட? உங்களை அடிச்சாலே நாங்க தான் கேட்கணும். எங்களெல்லாம் பேச வைக்கக்கூடாது. மாணிக் தாகூர் எல்லாம் யாரு உன்னை அடிச்சாங்க? உன்னை யார் அடிச்சாங்க? காங்கிரஸ் யார் அவமதிச்சாங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேச தலைவர், அன்பு தலைவர், அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய மரியாதை கொடுக்கிறார் காங்கிரஸ்க்கு. நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பெரிய மரியாதை கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்கு. திமுக தொண்டா மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மரியாதையை உங்களால காப்பாற்றிக்க முடியல. யாரெல்லாம் திமுக எதிர்த்து கடுமையா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதில். நான் டோட்டல் எல்லா காங்கிரஸும் சொல்ல வரல. திருப்பி அடிப்போன்றியே, நான் அடிச்சா நீ தாங்குவியா? நான் அடிக்க தேவையில்ல. நான் சொல்றத நானும் சொன்னா திமுக சொல்றேன், திமுக தொண்டன் சொல்றேன். நாங்க பார்த்தாலே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு காத்துல பறந்து போயிடுவீங்க. அடிப்போன்னு பேசினா மாணிக் தாகூரை சொல்றேன். இவ்வளவு பேசுறல மாணிக் தாகூர்னு, திமுக எதிர்த்து அடிப்போ மயிர் போடுமோன்னு. நீ உனக்கு எம்பி ஆகிற, இப்ப நீ விருதுநகர்ல எம்பியா இருக்கல, அந்த எம்பி நீ எப்படியான? திமுக போட்ட பிச்சடா உனக்கு. ஏன் திமுக தொண்டை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்க தலைவர் தளபதி பிரச்சாரம் பண்ணி, அண்ணன் உதயநிதி பிரச்சாரம் பண்ணி, மாண்புமிகு அமைச்சர்கள் KKSR, தங்கம் தென்னரசு எல்லாம் உனக்கு வேலை பார்த்து விருதுநகர் நாடாளுமன்றத்தில் என் திமுகவின் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அணிகள் நிர்வாகிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக திமுக தொண்டை வேலை செஞ்சனால நீ ஜெயிச்ச. சின்ன பையன் விஜய் பிரபாகரன், தேமுதிக வேட்பாளர், ADMK கூட்டணியில சின்ன பையன், உன்னை உச்சா போக வச்சுட்டானே விருதுநகர் எலெக்ஷன்ல. மரியாதைக்குரிய தேமுதிகனுடைய தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்தருடைய மகன் விஜய் பிரபாகரன், சின்ன பையன், அவனுக்கு அரசியல்லாம் தெரியாது, சின்ன பையன். அவன் உன்னை உச்சா போக வச்சானே. அவன் டவுசர் லூஸ் ஆயிடுச்சே, துண்டகான துணியகான கொண்டையே. ஏன் திமுக தொண்டன் தான் உன்னை ஜெயிக்க வச்சான். அப்படிப்பட்ட MP பதவியே எனக்கு தேவையில்ல, அடுத்த முறை நான் திமுக தயவால ஜெயிக்கணும்னா நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரே சார். டேய், நீ MP பதவி வேணான்னு சொல்றல, நீ திமுக இவ்வளவு பேசுறல, அவனே முதல்ல இன்னைக்கே MP பதவி ராஜினாமா பண்ணுடா. டெல்லிக்கு போ. அங்க போய் டெல்லியில போயிட்டு பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை பாரு, சபாநாயகரை பாரு. சபாநாயகரை பார்த்து உன்னுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்துரு. வெளியே வந்தீங்கன்னா, நீ ராஜினாமா கடிதம் கொடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் இருக்கிற எல்லா பிரஸும் கொண்டு பேட்டி எடுப்பாங்க. அப்ப கேட்பாங்க, ஏங்க கஷ்டப்பட்டு எம்பியா ஜெயிச்சிருக்கீங்க, சின்ன பையன் விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல உங்களை உச்சா போக வச்சான், உங்களை துண்டக்கான துணியக்கானு ஓட்டினா, அந்த சின்ன பையனை எதிர்க்க முடியல, திமுக உங்களை MP ஆகிச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க MP பத்தி ராஜினாமா பண்ணீங்கன்னு கேட்டா, அப்ப நீ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும். யாரு? மாணிக் தாகூர். நீ என்ன சொல்லணும்னா, இது திமுக தான் நான் ஜெயிச்சேன், நான் தனியா நின்று டப்பாசு கூட வாங்கிருக்க மாட்டேன், 50,000 ஓட்டுக்கு மேல எனக்கு வந்திருக்காது, அதையோ கூட வருதா என்னன்னு தெரியல, நீ காங்கிரஸ் தனியா நின்றுதான், திமுக தான் என்ன ஜெயிக்க வச்சாங்க. இப்ப நான் திமுகவை எதிர்க்கிறேன். ஏன்னா பிஜேபி இப்ப எனக்கு 50 கோடி கொடுத்துருக்காங்க. பிஜேபி 50 கோடி கொடுத்துட்டான் மாணிக் தாகூருக்கு. நீ காங்கிரஸ் திமுக பிரிச்சு எடுத்துன்னு போய் அந்த பொம்பளை பொறிக்கு, குடிகாரம், தற்கூரி, அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பெடுஸ் போய் அந்த விஜய் கிட்ட எடுத்துன்னு போய் காங்கிரஸ் சேர்த்துரு. இன்னும் 50 கோடி தரேன்னு 50 கோடி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அதனால நான் திமுகவை எதிர்க்க போறேன். நான் திமுகனால MP ஆனேன், திமுகனால MP ஆயிட்டு நான் திமுகவை எதிர்க்கு தப்பு, அதனால MP பதவி ராஜினாமா பண்ணிட்டேன்னு. நீ MP பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமா அடுத்த தேர்தலில் நான் நிக்க மாட்டேன், திமுக ஆதரவோடு எனக்கு MP அந்த பதவியை தேவைன்னா, இப்ப நீ எப்படி MP ஆகுற? இனி இப்ப எப்படா MP ஆகுற? இப்ப திமுக ஆதரவு தானே, ரிசைன் பண்றா. நான் மாணிக் தாகூர் சொல்றேன், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, மாணிக் தாகூர் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையான அரசியல்வாதியா இருந்தா, நானும் பெரிய மயிர் பிடிங்க நேர்மையான சொல்றேன்ல, இதெல்லாம் உண்மைன்னா MP பதவியை ரிசைன் பண்ணுடா. MP பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுக எதிர்த்து பேசு. அப்பவா
நாங்க திருப்பி அடிப்போம், மயிர் பிடுங்குவோம். போடா டேய், போய் வேலையை பாடுறா. போய் பிஜேபி காரன காசை வாங்கின்னு பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு நீ துரோகம் பண்ற. காங்கிரஸுக்கு பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிஜேபி. காங்கிரஸுக்கு ஆதரவா எங்க திமுக எம்பி அங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டு காங்கிரஸ் விஜய் கிட்ட சேர்க்கிறேன். அதோட மாணிக் தாகூர் தூக்கு போட்டுன்னு தொங்கலாம், விட்டு சாப்பிடலாம். நீ அவன் விஜய் ஒரு ஆளாடா? நான் கேக்குறேன், அவன் ஒரு ஆளா? தற்கூரி அவன் ஒரு ஆளாடா? அவன் ஆளா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்ணு தண்ணின்னு வாழ்ந்துனுக்கிறவன் ஒரு பொந்துக்குள்ள இருக்கிறான் பனியூர் பங்களால. எதனா மீட்டிங்னா 7 கோடி ரூபாய் கார்ல வரான், கண்ணாடி கூட இருக்கிறது இல்ல. நேரா ஏர்போர்ட்டுக்கு போறான், தனி பிளைட்ல ஏறி போய் இறங்குறான். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி போறான், மேல உக்காந்து பேசுறான். 40 பேர் 41 பேரை கொலை பண்றான், சாகடிக்கிறான். திரியும் உள்ள வந்தோட மக்களை கலந்துருக்கானா? அவன் 2வது இடமா தமிழ்நாட்டுல. அவனோட இவன் போய் கூட்டணி சேரணும். போய் சேர்ந்து வீணா போ. திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது மாணிக் தாகூர்? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இருக்கிறோம். போடா புறம்போக்கு. என்னடா திமுக தப்பு பண்ணிச்சு? கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத முதலமைச்சர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கெல்லாம் நீ பதில் சொல்ற அளவுக்கு நீ ஒரு ஆளாடா? நீ அவனுக்கு ஆளு மயிரா? நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்ன்ற, அதிக சீட்டு வேணும்ன்ற, 4 அறைக்குள்ள அறிவாளத்தை நீ உட்காந்து பேசு. எத்தனை வெட்ட வெளியில பேசணும்னா யாருக்கு லாஸ்? உனக்குதான் லாஸ். காங்கிரஸ் கட்சி இவன் மாணிக் தாகூர் பேசுறத பார்த்து வேடிக்கை பாக்குது. அந்த அம்மா ஜோதிமணி அவங்க பேச பார்த்து வேடிக்கை பாக்குறீங்க. அந்த பைத்தியக்காரன் புறம்போக்கு பையன், அந்த திருச்சி வேலுசாமி அவன் பேரு, அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்க வேடிக்கை பாக்குறீங்க. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எல்லாம் விட்டு அவன் பேச வைக்கிறான் மாணிக் தாகூர். அதை பார்த்து நீங்க வேடிக்கை பார்த்தா யாருக்கு லாஸ்? எங்களுக்கு எந்த லாஸ் கிடையாது. நாங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிச்சு தலைவர் தளபதி 2ஆம் முறை முதலமைச்சர் ஆயிடுவார். உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை ஆட்சியில எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் பேசக்கூடாது. இவனா அவ்வளவு பெரிய ஆளுமை கிடையாது. ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சி, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டுல சரி வராதுன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி சொல்லிட்டார். சோ ஆட்சியில பங்கெல்லாம் கேட்க கூடாது. அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது உங்களுக்கு. மாணிக் தாகூரை சொல்றேன், யார் ஆட்சியில பங்கு கேட்கிறேன் அவங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றது? இல்ல நீ உன் தலைமையில் கூட்டணி அமி, எத்தனை சீட்டு வாங்குற பாக்கலாம்? எத்தனை சீட்டு வாங்குவேன்? ஒரு முறை நீ காங்கிரஸ் தனியா நீ எவ்வளவு வாங்கின? 52,000 ஓட்டு என்ன வாங்கின அந்த 6 சட்டமன்ற தொகுதியில. அதனால இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும் கூட்டணிக்குள்ள. ஏன்னா செல்வ பெருந்தகை கேட்கல, ஆட்சியில பங்கு வேணும், அதிக சீட் வேணும்னு ஓப்பன்ல பேசல. அகில இந்தியா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசல. அவங்க பேசுனா திமுக பதில் சொல்லும். மிகுந்த மரியாதைக்குரிய திமுக அமைப்பு செயலாளர் ஆனந்தூர் ஆர்.எஸ். பாரதி அதான் சொன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பெருந்தகை எதனா கருத்து சொன்னா அதுக்கு நான் என்னுடைய கருத்து நான் சொல்லுவேன், பதில் சொல்லுவேன். இவன் மாணிக் தாகூர்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அதுதான் கரெக்ட். அவர் திமுக முன்னணி தலைவர். ஆனா ஆனந்தூர் பாரதி பேசுறாருன்னா அது திமுக பேசுற மாதிரி. இப்ப நான் என் சொந்த கருத்து 2.5 கோடி தொண்டர் சாதாரண தொண்டர், நான் பேசுறது வேற. அதனால இந்த மாணிக் தாகூர்லாம் அவன்லாம் ஒரு பெரிய மயிறு மாதிரி பேசிக்கணும். என்ன சொல்றது? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா மாணிக் தாகூர், ஏய் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அப்புறமா நான் நிக்க மாட்டேன். இப்ப ரிசைன் பண்றா எம்பி பதவிய, ரிசைன் பண்ணிட்டு பேசி. ஏன் நான் கொடுத்த எம்பி என் கட்சி திமுக தொண்டை போட்ட பிச்சைக்கார நாயே, நாங்க போட்ட பிச்சையில எம்பி ஆயிட்டு எங்களையா பேசுற? பெட்டா விஜய் கூட போறதா போ, அவனுக்கு கூட்டி கொடு, சாயங்காலம் ஆனா அவனுக்கு ஊத்தி கொடு. அவன்கிட்ட போனா அந்த வேலைதான் பாக்கணும். நீ மாணிக் தாகூர் எவன்லாம் விஜய் கிட்ட போறன்னு சொல்றானோ அவன்லாம் போ, பனியூர் பங்களால போய் அவனுக்கு கூட்டி கொடு, அவனுக்கு ஊத்தி கொடு, அவனை தாளாட்டி படுக்க வை. விட்டு நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமாண்ணா? திமுகடா இது சாதாரணமா வரலா? திமுகன்ற கட்சி என்ன சொல்றது? சாதாரணமா வரல. அந்த காலத்துல காங்கிரஸ் எதிர்த்து நாங்க கட்சி நடத்தினவங்க. ஒரு பெரிய நெருக்கம் காங்கிரஸ் திமுக வந்துச்சு. மாணிக்கம் தாகூர் அவர்களை பேச வைத்து ரசிக்கிறதா டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட கருத்துங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மாணிக் தாகூர் ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர் அவர் தான். காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு அந்த இன்னொருத்தரான பேர்னா பிரவீன் சக்கரவர்த்தியா, இந்த டெல்லியில இருந்து பேசுறான் பாருங்க, அவன்லாம் காங்கிரஸ் மேலிடத்துல முக்கியமான ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவன் எப்படி பேசுறான்?
நீங்க 5000 கொடுத்துட்டா ஜெயிச்சிட முடியுமா? நீங்க எளிமையா வெற்றி பெற முடியுமான்னு கேட்கிறோம். இந்த 5000 ரூபாய் தலைவர் தளபதி மகளிர் உரிமை தொகையை மாசம் 3000 மாசம் 1000 கொடுக்குறாரு. அது 5000 கொடுத்துட்டார் 13ஆம் தேதி. ஏன் கொடுத்தாருன்னா அதை நிறுத்த பார்த்தான் பிஜேபி. அஸ்வின் உபாத்யாயா என்று சொல்லக்கூடிய பாஜகனுடைய ஒரு எம்பி, இப்ப பாஜகனுடைய ஒரு வக்கீல், அவர் ஒரு வக்கீல், அவன் ஒரு கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. இந்த நலத்திட்ட உதவிகள், இந்த நிதி உதவி இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி. அந்த மார்ச் 2வது வாரம் ட்ரையலுக்கு வருது. தேர்தல் அது கூட தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுவான்? கோர்ட்ல தடை போட்டாங்கன்னா இந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவான். அந்த பிளான்ல தான் இருக்கிறான். அந்த பிளான்ல தான் இருக்கிறான். அந்த பிளான்ல தான் இருக்கிறான். அதனாலதான் தளபதி என்ன பண்ணாரு? நைட்டோட நைட்டு முடிவு பண்ணி காலைல 8 மணிக்கெல்லாம் போட்டுருக்கும். 5000 போட்டுருவாங்க. 5000 போட்டுருவாரு. 2000 எக்ஸ்ட்ரா கோடை கால தொகையா வச்சுக்கோ. ஐஸ், மோரு, ஜூஸ், ஐஸ்கிரீமு, நல்ல பழ வகைகள், நல்ல ஐஸ் போட்டு முலாம்பழம், தர்பூசு பழம், நல்ல சில்லுன்னு சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கணும். ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. 5000 தலைவர் கொடுத்தாரு. சோ அவர் எங்கேயோ இருக்கார் தலைவர். இப்ப நீ வந்து மாணிக் தாகூர் இப்படி பேசுறான்னா யார் சொல்லி பேசுறான்? சஞ்சய் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறான். இந்த 5000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட முடியுமான்றான். நாங்கெல்லாம் பல மாநிலங்களை கொடுத்த 4 மணிக்கு நாங்க ஆட்சிக்கு வரலான்றோம். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் திமுக ஒன்னா ஐஎன்டிஏ கூட்டணி இந்தியா ஃபுல்லா நிக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் அடி வாங்குது. ராகுல் காந்தி முதல்ல பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது தலைவர் தளபதி ஸ்டாலின், முதலமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி தான் அறிவிக்கிறார் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர். முதல் ஐஎன்டிஏ கூட்டணி ராகுல் காந்தி அறிவிச்சது எங்க தலைவர் தளபதி. அப்பெல்லாம் மம்தா பானர்ஜி எல்லாம் கோச்சுக்கினாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர். அது எலெக்ஷன் முடிவு வரட்டும், யாருக்கு எம்பி அதிகமா இருக்குதோ, யாருக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்க வரட்டும். இப்ப எப்படி அறிவிச்ச அப்படின்னு. ஆனா தளபதி அறிவிச்சார். ஆனா நாங்க 40 தொகுதி ஜெயிச்சு உங்களுக்கு கொடுத்தோம். ஆனா அவங்களால வெளியே ஜெயிக்க முடியலையே. இலவசங்கள் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றதுல அப்ப இதெல்லாம் யாரு சொல்லி ஒரு சந்தேகம் எனக்கு வருது. ஜோதிமணி ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. கரூர் எம்பி ஜோதிமணி இருக்குல்ல, அந்த அம்மா வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி முக்கியமான ஆள் காங்கிரஸ்ல, அவன் பேசுறான். இவன் மாணிக் தாகூர் தலைமைக்கு காங்கிரஸ் மேலிடத்திற்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். தமிழ்நாடு காங்கிரஸ் இவனை ஏத்துக்காது. யார? மாணிக் தாகூர். இப்போ இவன்லாம் பேசும்போது ஒரு அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல தமிழக மேலிட காங்கிரஸ் டெல்லியில இருந்து. ஆனா ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அது ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாமே, நாங்க விஜய் கிட்ட போறோம்னு சொல்லிட்டு. விஜய் கிட்ட போய் நாசமா போறோம், பஞ்சாயத்து போர்டுல வார்டு மெம்பரா கூட நாங்க வராத நிலைமைக்கு காங்கிரஸ் கொண்டு போய் விட போறோம், அதனால நாங்க விஜய் கிட்ட போறோம்னு சொல்லிட்டு போயினே இரு. எங்களுக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு கொடுக்குற அந்த 30 சீட் தரேன்னா அந்த 30 சீட்ல திமுக தொண்டை நின்றுட்டு போறான். உதயசூரன் சின்னம் ஏதோ கூட்டணி கட்சியில அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1-2 கொடுக்க போறான் தலைவர். திமுக காரன் ஜெயிக்க போறான். நீ அங்க நிக்கும் போது காங்கிரஸ் உன்னை ஜெயிக்கிறது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். மிரட்டி வாங்கின சீட்டு. அப்போ 60 சீட் தான் வாங்குறோம் கலைஞர் இருக்கும்போது. 3-4 ஜெயிக்கிற. 3-4 தான் ஜெயிச்சேன். அவன் ஏடிஎம் எங்க ஜெயிக்கிறான்? நீ காங்கிரஸ் நிக்கிற இடத்துல தான் அவன் ஜெயிக்கிறான். எளிமையா ஜெயிச்சுட்டு போயிடுறான். உன்னை ஜெயிச்சு நான் உன்னை சட்டமன்றத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு போறதுக்கு என் கட்சி தோன்ற ஒரு பூத்துலயும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். நான் களத்துல இறங்கி வேலை பாக்குறேங்க. நீ நான் விஜய் கிட்ட போயிடும்னா போடா, போறேன்னு சொல்றேன். நான் காங்கிரஸ் கட்சி டோட்டலா சொல்லல. ஏன்னா இது காங்கிரஸ் தலைமை எதுவும் அறிவிக்கல. ஆனா இந்த கூட்டணி ஆட்சின்றது வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பேசக்கூடாது. ஆட்சியில பங்காலாம் முடியாது. அந்த தகுதியெல்லாம் உனக்கு கிடையாது. திமுகவின் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. பேசுறதெல்லாம் பார்த்து பேசு. நாங்கெல்லாம் பேசினா நீ தாங்க மாட்டேன். நாங்கெல்லாம் பேசினா நீ வந்து திமுக அடிப்பானுவ. எங்க கட்சி மாவட்ட செயலாளருக்கோ தளபதி எம்எல்ஏ பேசினா அவரை ஏன் கண்டிக்கல, இவரை ஏன் கண்டிக்கல, இவங்க நீ பேசுறதுனால தான்டா பேசுறாங்க. மாணிக் தாகூர் படுஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. நீ பேசுற நீ ஒரு ரூம்ல பேசணும். கூட்டணி கட்சி விவகாரம்லாம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் கூட பல டிமாண்ட்கள் வைக்கலாம். அவர் ரூம்ல பேசுறாரு, வெட்ட வழியில பேசல. இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு திருமாவளவன், என்ன சொல்றாரு? எழுச்சி தமிழர் திமுக கூட்டணி எதிர்க்கிற மாதிரி ஒரு அணி இன்னும் உருவாகலன்றார். அதான் உண்மை. எல்லா கட்சியும் அது வந்து என்னன்னா
பத்திரிகையில போய் சொன்னாங்க, எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தாதானே. என்னடா மிரட்டுடா, டே டே போடா, போங்கடா, என்ன மிரட்டுறீங்களா? செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறது திமுக. யாரை பார்த்து மிரட்டுறீங்க? 2006 காங்கிரஸ் ஒரு மிக பெரும் தவறை செய்து விட்டது. அன்று ஒருவேளை கூட்டணி ஆட்சி கோரி இருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டேன்னு அண்மையில சொல்லியிருந்தார்ல. அதையும் 2026 எதிர்பார்க்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஐயா, 2006 ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி திமுக அங்க வரலதான். ஆனா தலைவர் கலைஞர் தெளிவா சொல்லிட்டார், இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. என்னாலதான் நீ ஜெயிச்ச. திமுக கூட கூட்டணி சேர்ந்தனாலதான் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாரு, நமக்கு என்னத்துக்கடா வம்புன்னு, திமுகனாலதான் ஜெயிச்சோன்னு முதல்ல கவர்னர் போய் ஆதரவு கடிதம் கொடுத்தவரு ராமதாஸ். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. நான் ஆதரிக்கணும், நான் திமுக ஆதரிச்சதாதான் நீ அங்க மேல காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார முடியும். உன்ன என்ன பண்ணாங்க, நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா திமுக பகச்சு கூடாது. அப்பவே 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தினார் கலைஞர். இப்ப நாங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கோம், தனிப்பெரும்பான்மை ஆட்சி. இதை விட இன்னும் ஃபுல் மெஜாரிட்டியில வரப்போறோம். அப்புறம் உனக்கு என்ன நாங்க கொடுக்கறது? கொடுக்க முடியாது. குடியாத்த குமரன் தனிப்பட்ட கருத்து. 2.5 கோடி தொண்டர்களிலே குடியாத்த குமரன் கடைக்கோடி தொண்டர். உனக்கு ஏன்டா கொடுக்கணும்? மாணிக் தவறு கேக்குறேன், உனக்கு ஏன் கொடுக்கணும்? நீ 50 கோடி பிஜேபி பணம் வாங்குது உண்மை. அமித்ஷா பையன் ஜெய்ஷா உனக்கு 50 கோடி கொடுத்திருக்கான். எல்லா காங்கிரஸ்காரர்களுக்கும் கொடு. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மாவட்டமா 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கொடு. கொடுத்து பேச சொல்லு. திமுக கடுமையா திட்ட சொல்லு. நாங்க விஜய் கிட்ட போறோம்னு சொல்லு. ஆட்சியில பொங்கல்னா விஜய் கிட்ட போறோம், விஜய் இது குல்பிஎஸ் போய் சப்புறோம், நாங்க கேட்கிற சீட்டு கொடுக்கலன்னா நாங்க விஜய் கிட்ட போறோம். போங்கடா, போங்க. எவன் போறேன்னு சொல்றானோ அவனுக்கு சொல்றேன், எங்களுக்கு எந்த லாஸ் கிடையாது. மக்கள் திமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க இன்றைக்கும் காங்கிரஸ் உடைய தேவை இருக்குது தானே. கூட்டணி கட்சி என்றாலே 2 பேர் சேர்ந்து கை தட்டினாதான் ஒரு ஓசை வரும். அந்த மாதிரி கூட்டணி கட்சி என்றதுனால எல்லா ஓட்டு சேர்ந்தா ஒரு வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸாலதான் நீங்க ஆட்சிக்கு நாங்க வருவீங்க, இல்ல வர மாட்டீங்கன்றது நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஏத்துக்க மாட்டேன். திமுகனாலதான் காங்கிரஸ் ஜெயிக்குது. நீங்க உங்களுக்கு எங்களுக்கு தூக்கி கொடுக்குது இல்லைன்னு சொல்ல. ஒரு சில தொகுதியில காங்கிரஸ் 5000 ஓட்டு இருக்கு. இந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கம்லாம். எங்க ஊர்ல குடியாத்துல 2000 ஓட்டு இருக்கும் தொகுதிக்கு. கேவிக்குப்பத்துல ஒரு 1500 ஓட்டுக்கு இருக்கும் காங்கிரஸ்க்கு. சோ ஒரு 500 ஓட்டு 700 ஓட்டு நம்ம வெற்றி வாய்ப்பு இழக்கும் போது அந்த 2000, 1500, 3000, 5000 ஓட்டு எங்களுக்கு தூக்கி கொடுக்குறதுன்னா இல்லைன்னு சொல்ல. காங்கிரஸாலதான் நீங்க அங்க ஆட்சிக்கு வரீங்கன்னா அது நீயே ஆட்சிக்கு வந்து போய் உன் தலைவர், நீ உன்னாலும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றல. அப்ப உன் தலைவர் நீ ஒரு கூட்டணி அமைச்சுக்கோ. உனக்கு அந்த தகுதி இது இல்ல. காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தான் முதலமைச்சர்ப்பா, யார் யார் விரும்புறீங்க வாங்கன்னு கூப்பிடு. காங்கிரஸ் முதலமைச்சர் வேட்பாளர் யார் யார் வரீங்கன்னு கூப்பிடு. கூல் சுரேஷும் நடிகர் இருக்கான், அவன் ஒரு கட்சி வச்சிருக்கான் அந்த தம்பி. அவன் வரமாட்டான் அவன் கட்சிக்கு. காங்கிரஸ் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அவன் வரமாட்டான். கூல் சுரேஷ் கட்சி வராது. நீ உன் தலைமையில கூட்டணி வச்சு நிரூபி. அப்புறம் என்னாலதான் நீ என்ன தலைவர் தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற 2 பிரம்மாஸ்திரம் தமிழக அரசியலில், இந்திய அரசியலில். அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் நீங்க, அவங்க கூட நீங்க இல்லைன்னா நடு ரோட்ல அனாதையா நிப்பீங்க அரசியல். இல்ல இது தலைமை டெல்லிக்கு இது வரைக்கும் கூப்பிட்டு கண்டிக்கணும் இல்ல. அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்கணும் இல்ல. சும்மா இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன இதுக்கு அர்த்தம்? அது ஓப்பனா சொல்லலாமே, எங்க ஆட்சியில பங்கு வேணும். அது அங்க டெல்லி மேலிடமே கேட்டுடலாம். நீங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னு கேட்டுடலாம். அண்ணன் செல்வ பிறந்தனை கூட கேட்கலாம், ஆட்சியில பங்கு வேணும், இல்லை நாங்க உங்க கூட வரலன்னா சரி போயிட்டு வாங்க குட் பைன்னு சொல்லி அமுச்சிடலாம். போயிட்டு விஜய் கூட போய் சேர்ந்துடுங்க. அவனுக்கு பொண்ணுங்களை தான் கூட்டி கொடுக்கணும், அவனுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்கணும். எவன் விஜய் கூட போறேன்னு சொல்றாங்க அவனுக்கு மட்டும்தான் இந்த பதில். நான் மத்த காங்கிரஸ்காரர் சொல்ல. இதே காங்கிரஸ்ல திமுக இருக்கணும்னு அண்ணன் திருநாகரசு அழகா சொல்லிட்டாரு. இவனுங்கெல்லாம் இந்த காங்கிரஸ்ல 4-5 பேர் குழப்பத்தை உருவாக்குறத பார்த்தா நம்ம யாரும் சட்டமன்றத்துக்கு போக போறது இல்லைன்ட்டார். நம்ம சட்டமன்றத்துக்கு விஜய் கூட எல்லாம் போனா நம்ம யாரும் சட்டமன்றத்துக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ போக போறது இல்ல. இவனுங்க காங்கிரஸ் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட போறாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அவனுங்க இப்படி ஒரு தவறான முடிவு நாம என்ன சார் பண்ண முடியும்? இப்போ இந்த பாருங்க, ஒண்ணு வேணா ஒரு நிமிஷம் இருங்க. தினமலர் பத்திரிகை தலைப்புச் செய்தி பாருங்க.
அவனுக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி திருப்பி அடிப்போம் என்றான். திருப்பி திருப்பி அடிப்போம், அதாவது திருப்பி அடிப்போம். காங்கிரசுக்கு மரியாதை தரவில்லை என்றால் திமுகவிற்கு செயற்குழுவில் எம்பி எச்சரிக்கை, ஆட்சியில் பங்கு அதிக சீட் கோரி தீர்மானம், இல்லை என்றால் நாங்கள் விஜயோடு போவோம். போங்கடா படு, போங்க. தலைப்பு செய்தி இதுதான். இப்படி எல்லாம் எப்படி கட்சிக்காரன் வேலை செய்வான்? திமுக தொண்டை எப்படி மனசார வேலை செய்வான்? வெற்றி செய்ய மாட்டான். இது இயல்பு. நாளைக்கு சரிப்பா ஏதோ பேசிடுறார், ராகுல் காந்தி பேசுறார், செல்வ பிறந்தகை பேசிடுறாரு, இல்லைங்க ஏதோ கொடுங்க, ஏதோ சீட் கொடுங்க, நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், ஆட்சியில பங்கு வேணான்னு. இவன் மாணிக் தாகூர் எங்கன்னா பிரச்சாரத்துக்கு வர முடியுமா? சகோதரி ஜோதிமணி வர முடியுமா? வேற யாருன்னா காங்கிரஸ்காரன்னா இப்படி பேசின வர முடியுமா? சரி, கட்சி தொண்டன் காங்கிரஸுக்கு எப்படி வேலை செய்வான்? இது யோசிக்கணும். தலைவர் தளபதி, அவர் தலைவர், தேச தலைவர் அண்ணன் உதயா அவர் நாளைக்கு சிஎம் வர போறாரு. என்ன மாதிரி தொண்டை? சரி, நான் கூட ஒரு பேசிடுவேன் கட்சி தலைமை கட்டுப்பட்டு. கீழே தொண்டங்கிறான் பாருங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கட்சியில இருக்கிறானு, அவன் தான் வேலை செய்யுங்க. பிஎல்ஏ 2 இந்த வாக்காளர் முகவர்கள்லாம் இருக்காங்க இல்ல, இவங்களோட இப்ப மாநாடு அனுப்பிச்சு திருப்பத்தூர்ல 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்கதான் பூத்துல வேலை செய்யறவங்க. உனக்கு எப்படி மனசார வேலை செய்யறாங்க? நீ இவ்வளவு பேச்சு பேசிட்டு இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி நீ பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். என்னடா தப்பு பண்ணிட்டாங்க திமுக? மாணிக் தாகூர் கேட்கிறேன், எப்படி உனக்கு வேலை செய்வான் என் கட்சிக்காரன்? எப்படி வேலை செய்வோம்? பிஜேபி கிட்ட 50 கோடி வாங்கின இன்னைக்கு காங்கிரஸ் நீ காட்டி கொடுக்குற, காங்கிரஸ் எத்தனை போய் விஜய் கிட்ட கூட்டி கொடுக்கறதுக்கு பாக்குற. யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். திமுக எந்த லாஸ் கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை திமுகவிற்கு ஒரு பெரும் அழுத்தமாக இருக்கிறது. மக்களுக்கு கிடைத்த 5000த்துக்கு காரணமே விஜய் தானு அவரே சொன்னாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செருப்புலடிங்க அவனை, விஜய் தாயோலி மகன், வக்காலவலி, செருப்புலடிங்க. அவனெல்லாம் ஒரு ஆளாவே நாங்க கன்சிடர் பண்ணல. இவன் வருகையால தான் 5000 கொடுத்துட்டாங்களா? இவனெல்லாம் ஒரு ஆளாவே நாங்க தலைவர் நினைக்கிறது இல்லை. அவனுக்கெல்லாம் பதில் சொல்றாங்களா பாருங்க. இவன் வருகையால வந்துட்டாங்களா? ஏன் இவன் 1000 கோடி 2000 கோடி திருட்டுத்தனமா லண்டன்ல வச்சிருக்கிறானே, அவனை கொடுக்க சொல்றதானே? இவன் வருகையால கொடுத்துட்டாங்களா? இவன் ஒரு ஆளா? இவன் ஒரு ஆளு. ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டான் விஜய். ஏதோ சினிமா நடிகன் கூட்டம் கூடுது. பெண்கள் எல்லாம், ஒரு சில பெண்கள், எல்லாரையும் சொல்ல, என் புருஷனோட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் சிட்டால கூலிங் கிளாஸ் போட்டேன். அவோ எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, குழந்தை இருக்குது, நான் விஜய் லவ் பண்றேன், இன்னைக்கு இருந்தாலும் நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாளே அவோ. நான் விஜய் பக்கத்துல பத்தணும், ஒரு புள்ளை பத்தணும்னு சொல்றாளே அவோ. விஜய் எனக்கு 2வது அப்பான்றான், அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துறான் அவோ. என் குழந்தை எல்லாம் ஐசியூல இருக்குது, செத்தாலும் பரவாயில்ல விஜய் பார்க்க வந்துக்கிறேன்னு சொல்றாளே அவோ. எக்ஸாம் கூட விட்டு வந்துட்டேன், எனக்கு ஃபைனல் விஜய் பார்க்கணும்ன்றாளே அவோ. என்ன சொல்றது? அதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அழகா சொன்னான். அந்த ஆளு விஜய் தான் பிடிக்கும்னா பனையூர் பங்களால நிறைய ரூம் இருக்குது, போய் அவங்க கூட படுத்துக்கோன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது கரெக்ட் தான். அந்த கருத்துரை கரெக்டா. புருஷனை பக்கத்துல வச்சுன்னு எனக்கு அவன் தான் பிடிக்கும், அவனை லவ் பண்றான்னா வேற என்னங்க? இது ஒரு காம கூட்டம், சினிமா மோக கூட்டம். அதெல்லாம் ஓட்டா மாறாது. சன்னி லியோன்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியுமா? ஆபாச நடிகை. கேரளால ஒரு கடத்திறப்பு போனா 2 லட்சம் பேர் வராங்க அந்த நடிகையை பார்க்க. கேரளால சினிமாக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, சினிமா நடிகர் அரசியல் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கேரளால 2 லட்சம் பேர் சன்னி லியோனை பார்க்க வந்துக்கிறாங்க. 2-3 கட்டிடங்களை இடிஞ்சு விடுற நிலைமை காய்ப்போச்சு. 2-3 கட்டிடங்கள். அப்ப சன்னி லியோன் கேரளால சிஎம் ஆயிடுவாளா? இல்ல அவ ஸ்டேட்ல சிஎம் ஆயிடுவாளா? அவங்களோட ஆபாசத்தை பார்க்க வராங்க, அந்த நடிகையை பார்க்க வராங்க. ஆபாசத்தோட விட்டுருங்க, அந்த நடிகையை பார்க்க வராங்க. அந்த மாதிரி இந்த நடிகனை பார்க்கறதுக்கு அவன், ஏன்னா மற்ற நடிகர்லாம் வெளியே வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியே வராரு, பல நிகழ்ச்சிகளுக்கு வராரு. ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. கமலஹாசன் அரசியல் வரத்துக்கு முன்னாலே பொது நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு இருந்தாரு. அவரு உலகநாயகன் கமலஹாசன் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார். துணிச்சலா அடிச்சார். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிதான் கன்னடம். அது எவ்வளவு பிரச்சனை வச்சு, மன்னிப்பு கேட்க மாட்டான் போன்ட்டு. இப்படி எல்லாம் சூர்யா எல்லா நிகழ்ச்சிக்கு வராது. அகரம் பவுண்டேஷன் ஹெல்ப் பண்றாரு. வெளியே வராரு.
அன்னைக்கு நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் ஸ்டாரா இருக்கும்போது மக்களோட மக்களா இருந்தார். தினமும் விசிட்டர்ஸ். இப்படி எல்லா நடிகர்கள், எல்லா நடிகைகள் மக்களோட மக்களா. இவன் எந்த மக்களோட மக்களா இருந்துக்கிறான்? இவன் ஒரு எலி மாதிரி பொந்துக்குள்ளே இருக்கிறான். இவன் வெளியே வர்றதே கிடையாது. அவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ரசிகர் அவங்க பார்க்க வராங்க. அது ஓட்டா மாறாது. இவன் ஒண்ணும் எம்ஜிஆர் கிடையாது. அவன் விஜய் எம்ஜிஆர் கிடையாது. அவங்களோட நீ பேச சேர்ந்து என்ன புடிங்கிடியா? மாணிக் தாக்கூர் கேக்குறாங்க, நீ என்ன புடிங்கிடியா? புடிங்கிடியா நீ? இவன் சொல்லி 5000 கொடுத்துட்டாங்களா? ஏன்னா ஒரு 5000 கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். அது எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க. ஓட்டு கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? இது கொடுக்கலன்னா கூட தாய்மார்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் பண்ணக்கூடாது. நான் காங்கிரஸ் டோட்டலா ஏன்னா இவன் இவ்வளவு பேசினா அவனை கண்டிக்கலையே. இப்ப திமுகவோட காங்கிரஸ் தொடரணும், நல்ல உறவோடு இருக்கணும்னு காங்கிரஸ் நினைச்சிருந்தா மாணிக் தாக்கூர் கூப்பிட்டு நீ you should not speak like this சொல்லணும்ல. Don't use unparliamentary words, you should not damage DMK. ஸ்டாலின் தான் நம்ம அணியினுடைய தலைவர், அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லு. இதுவரைக்கும் நீங்க சொல்ல, அவன் பேசிதான் இருக்கிறான். மாணிக் தாக்கூர் இதுவரைக்கும் அவன் பேசிட்டு தான் இருக்கிறான். அப்ப இது யார் சொல்லி அவன் பேசணும்? இப்படி எல்லாம் மிரட்டினா திமுக ஆட்சியில பங்கு கொடுத்துருமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவன் வந்தாலும் கடவுளே வந்து ஆட்சியில பங்கு கூடனாலும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. திமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அளிக்கும். நம்ம இதே சேனல் 2 பேரும் பேசுவோம். முதலமைச்சர் தளபதி பதவியேற்பா நடந்து முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம 2 பேர் பேச போறோம். இதே சேனல் FTVல நம்ம இதே மாதிரி. நம்ம சேனல் பேர் என்ன? ஃபார் த பீப்புள். FPP, ஃபார் த பீப்புள். நல்ல பேரு. ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். அதான் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸி சேனல் இது FTV. இந்த சேனல் நம்ம பேசுவோம். தளபதி முதலமைச்சர் நீ எங்க கூட வரலன்ற எந்த வருத்தம் கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். யாருன்னா என்ன கூப்பிட்டு குடியாத்த நான் ஓப்பனா பேசுறேன். எங்க கூட வரலன்னா நீ அவங்க கூட போய் வீணா போய் திமுக ஆட்சிக்கு வந்து தளபதி முதலமைச்சரான உடைய உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். பஞ்சாயத்து போர்டுல 100 பேர் 200 பேர் ஓட்டு போடுறான் பாரு, சீப்பு சோப்பு சின்னத்துல. அந்த வார்டு மெம்பர் கூட காங்கிரஸ் வராது. திமுக விட்டு போயிட்டான். அதனால எங்க கூட தான் இருக்கும்னு சொல்ல வரல. சோ அவன் 50 கோடி வாங்கி மாணிக் தாக்கூர் பேசிட்டு இருக்கான். இதை காங்கிரஸ் வேடிக்கை பார்க்கும். ஏன் அவனை கண்டிக்கல? அப்ப யார் மேல எங்களுக்கு சந்தேகம்? எங்களுக்குன்னு சொன்னா எனக்கு, திமுக தொண்டனுக்கு, எதுவும் எதிர்பார்க்காதவன், MLA பதவி, MP பதவி, உள்ளாட்சி எதுவும் எதிர்பார்க்காம ஒரு திமுக தொண்டனாகிறான் என்ன மாதிரி சந்தேகம் வருமா? இது வரைக்கும் அவன் பேசிட்டே இருக்கான். ஏன் மேல இருந்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களே அப்படிலாம் பேசாதரா, நம்ம திமுக கூட தான் இருக்கணும், பேசக்கூடாது. அன்னை சோனியா மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிட்டு, இல்ல இந்த மேலிடப்பாளருக்காக இருக்காங்களே காங்கிரஸ் தமிழ்நாட்டுல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. கூட்டணி கட்சி பொது வழியில பேச சொல்லலாம். சொல்லலாம பேச வைக்கிறீங்கன்னா அப்ப என்ன? இப்படி பேசின ஆட்சியில பங்கு கொடுத்துறாங்களாம்? கொடுக்க முடியாது. நீ மேலிட காங்கிரஸ் கட்சி தலைவர்களே இப்படி பேசினாலும் ஆட்சியில பங்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி கிடையாது. ஓகே சார். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வாழ்க.